ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே சளி பிடிக்குது டாக்டர். இது மாதிரி பெற்றோர்கள் கேட்கக்கூடிய முக்கியமான 4 கேள்விகளும் அதுக்கான பதில்களும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி, கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே ஜுரம் வந்துடுது. ஆனால் கிளைமேட் சேஞ்சுக்கும் ஜுரத்துக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. கிளைமேட் சேஞ்ச்னால சீசனல் அலர்ஜி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. J30.2 அப்படின்னு சொல்லுவோம். அதனால தும்மல், மூக்கடைப்பு, ஜலதோஷம் ஏற்படலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு இருமல் ஏற்படலாம். ஆனால் காய்ச்சல் ஏற்படாது. ஜுரம் மருந்து கொடுங்க, ஜுரம் நிற்கலையா டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணி பாருங்க. வைரஸ் காய்ச்சலா, டைஃபாய்டா என்னன்னு பார்த்து அதுக்கான கரெக்டான சிகிச்சை எடுத்து சீக்கிரமா ஜுரத்துலேருந்து சரி பண்ணிடுங்க. ரெண்டாவது கேள்வி, ஒரு வருஷத்துல 4-5 வாட்டி சளி பிடிச்சிருது டாக்டர். என் குழந்தைக்கு ரொம்ப இம்யூனிட்டியே இல்லை, சுத்தமா வீக்கா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. 3 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 4-5 வாட்டி சளி பிடிக்கிறது இயல்பு தான். புதுசா வைரஸ் கிருமிகளை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது, ஃபேஸ் பண்ணும்போது உடம்பினுடைய எதிர்ப்பு சக்தியோட வெளிப்பாடு தான் இந்த சளியாகவும் இருமலாகவும் நமக்கு வெளியில தெரியுது. ஒவ்வொரு வாட்டி ஒரு வைரஸ் கிருமி கிட்ட இருந்து அவங்க இன்ஃபெக்ஷன் ஆகி மீண்டு எழும்பொழுது ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகுது. அப்படிதான் எதிர்ப்பு சக்தி வரும். எப்படி நம்ம தடுப்பூசி போட்டு எதிர்ப்பு சக்தியை செயற்கையா கொடுக்குறோமோ அது மாதிரி தான் இது இயற்கையாவே எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற வழி. மூணாவது முக்கியமான கேள்வி, இந்த மாதிரி சளி ஜுரம் வரும்போது திடீர்னு இம்யூனிட்டி பூஸ்டர் ஃபுட்ஸ் ஏதாவது கொடுத்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி ஓவர் நைட்லாம் உபமா ஆக முடியாது. நீங்க வருஷம் ஃபுல்லாவே குழந்தைங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச உணவுகள் கொடுக்கணும். உதாரணத்துக்கு கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச இட்லி தோசை நீங்கள் ரெகுலராகவே கொடுக்கலாம். அது ஒரு டயபெட்டிக் பேஷன்ஸ் மட்டும் சாப்பிட வேண்டிய டயட் கிடையாது. அதில் ஆந்தோசைன் பிக்மெண்ட் இருக்குது. எக்ஸலண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் நிறைய இருக்குது. ஜிங்க் அதிகம் உள்ள நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பூசணிக்காய் விதைகள், சியா சீட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் இதெல்லாம் பவுடர் பண்ணி சத்து மாவோட கலந்து டெய்லி கொடுக்கலாம். இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி பேரண்ட்ஸ் கேட்பாங்க, பால் கொடுக்கலாமா, தயிர் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பாலும் தயிர் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லா குழந்தைங்களும் கிடையாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகும். பெரும்பாலான குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகிறது இல்லை. பால், தயிர் இது சம்மந்தமான பொட்டென்ஷியல் அலர்ஜன்ஸை பற்றி நான் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்தோன்னே அதை நான் பப்ளிஷ் பண்ணுற ஒரு ஆர்டிக்கலா. பாலில் லாக்டோஃபெரின் இருக்குது. அது எக்ஸலண்ட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது. வைரஸ் கிருமி எதிர்த்து போராடுது. தயிரில் ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது. அது நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. கட் ஹெல்த் நல்லா இருந்தாலும் நம்மளோட ஓவரால் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பாலும் தயிரும் கொடுத்து பாருங்கள். ஒத்துக்கிச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். சளி பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட், ஜிங்க் அதிகம் உள்ள உணவுகள் நம்ம வருஷம் ஃபுல்லாக கொடுத்துட்டே இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு வைரஸ் கிருமியே வந்தாலும் காய்ச்சல் அதிகமாகி அட்மிஷன் ஆகிற அளவுக்கு போகாமல் லைட் ஃபீவர், லைட் காஃபோடு இருந்துட்டு போயிடும். இதுதான் வித்தியாசம். இன்ஃபெக்ஷனே ஆகாமல் நம்ம தடுக்க முடியாது. அப்படி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த சிம்டம்ஸ் அதிகரிக்காமல் மைல்டு சிம்டம்ஸோட சரி பண்ணிட முடியும். நாலாவது முக்கியமான கேள்வி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் மட்டும் சளி பிடிக்குது. அங்கே ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இருமிக்கிட்டே இருக்கான், அவன் தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எந்த ஒரு குழந்தையையும் இது மாதிரி கார்னர் பண்ணி அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு ஜுரம் இருக்கா, சளி இருக்கா, ஜுரத்தோட சளியோட ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஜுரமும் சளியும் சரியானதுக்கு அப்புறம் அனுப்புங்க. ஏன்னா சளி, இருமல், தும்மல்ல டிராப்லெட்ஸ் ஏரோசால் மூலியமா அந்த வைரஸ் கிருமி ஸ்ப்ரெட் ஆகும். இது மாதிரி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். டேக் கேர். பை.